அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போலீசார் தடுத்தும் விதிகளை மீறிய தாவேகவினர் போலீசார் தடுத்தும் ஒருவழி பாதையில் புசி ஆனந்த் பயணம் மேற்கொண்டார். இதனால் போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக தியாகராயர் பகுதிக்கு வருகை தந்த தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்துக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக பேரணியாக சென்று நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடாது என்று ஏற்கனவே போலீசார் அனுமதியானது மறுத்துள்ளனர். இந்த பகுதியில் உள்ள 525 சாலையோர கடைகளுக்கு நிழற்குடை மற்றும் பொதுமக்களுக்கு இலவச உணவு வழங்குவது உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் செய்வதற்காக இந்த தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. நடந்து சென்று நிழற்குடை வழங்கினால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படும் என நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னதாகவே காவல்துறையினர் கடிதம் கொடுத்து நடந்து சென்று எங்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடாது என்று அனுமதி மறுத்திருந்தனர். அதையும் மீறி தமிழக வெற்றி கழகத்தினர் அந்த நலத்திட்ட உதவிகளையும் அங்கங்கே சாலையோர கடைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிழற்குடியை வழங்க சென்ற நிலையில் காவல்துறையினர் அந்த இடங்களுக்கே வந்து நீங்கள் இவ்வாறாக செல்வதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுகிறது என்று அனுமதி மறுத்தனர். அதையும் மீறி ஒருவழிப்பாதையில் இருசக்கர வாகனத்தை இயக்கி அந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஒருவழிப்பாதையில் இருசக்கர வாகனத்தை இயக்கி செல்வதால் இந்த போக்குவரத்து நெரிசலானது இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் இந்த வழியாக செல்லாதீர்கள், இந்த பகுதியில் உங்களுக்கு அனுமதி இல்லை என்று ஏற்கனவே அனுமதி மறுப்புக்கான கடிதமும் கொடுக்கப்பட்டுள்ளது என அறிவுறுத்திய பிறகும் தமிழக வெற்றி கழகத்தினர் இல்லை நாங்கள் செல்வோம் என்று தொடர்ந்து காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் சற்று பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது.